வெல்கம் டு Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல Alfredo Tuna Pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients வீடியோவோட லாஸ்ட்லயும் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். அதுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா வேகிறதோட நான் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்தா வேகிறதுக்குள்ள இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம், 200 கிராம்ஸ் மஷ்ரூம், 2 கிரீன் சில்லி இதை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாக்கு நான் ஆல்ஃப்ரெடோ சாஸ் யூஸ் பண்ணுறேன். இது கடையில் வாங்கினது தான். இது வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் இது 250 கிராம்ஸ் ஆஃப் டியூனா ஃபிஷ். உங்களுக்கு டியூனா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஆல்ஃப்ரெடோ சாஸ்லேயே கார்லிக் இருக்கிறதுனால நான் பூண்டு ஆட் பண்ணலை. நீங்கள் பிளெயின் சாஸ் வாங்கினீங்கன்னா கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன், மஷ்ரூம், பெப்பர் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட டியூனாவையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஆல்ஃப்ரெடோ சாஸையும் இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பரோட லெவல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா சாஸ் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த பாஸ்தாவும் அந்த சாஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் அண்ட் செம க்ரீமியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.